சூப்பராக கொடுக்காரு. எங்கள் அமைச்சரில் எப்பயுமே எங்கள் அமைச்சர் சாப்பாடு விஷயத்தில் குறைய வைக்க மாட்டார். மீட்டிங்கை நல்லபடியாக நடந்துச்சு. எங்களுக்கு ஒரு சில கட்சிக்காரங்கிற முறையில் ஆலோசனை சொல்லியிருக்காரு. வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தல் வருதில்ல 26 அது இப்போ இருந்தே ஆயுதமாகணும்னு சொல்லி ஒவ்வொரு செயலாளர்களையும் தொண்டர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அது எப்பயுமே அவருடைய கைவந்த கலை. எங்கள் மந்திரி எங்கள் மினிஸ்டர் எப்பயுமே சாப்பாடு விஷயத்தில் யாருக்குமே குறை வைக்க மாட்டார். அன்னதான பிரபுங்கிறது அவர் தான். அதனால் அது அசைவ உணவுக்கு பேர் விட்டுறது. அது அதாவது மட்டன் ஐட்டம் ஒரு 5 ஐட்டம் இருக்குது. கோழி இது மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, மட்டனுடைய குடல், ரத்த பொரியல் அப்படின்ற போது சாப்பாடுன்னு சொல்லிட்டா திமுகவில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சாப்பாட்டுக்கு ஸ்பெஷல். இங்கே தான் மொத்தத்திலே மதுரை மாவட்டம் சாப்பாட்டுக்கு நல்லா இருங்க. அதில் திமுக சாப்பாடை சொல்லவே வேண்டாம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக மாவட்ட செயலாளராக இருந்தாலும் தொடர்ந்து சாப்பாடு ஓடுறதில்ல நம்பர் 1. அவ்வளோதான். அவரே நின்று கம்ப்ளீட்டாக கடைசி வர சாப்பிடாமல் போக மாட்டார். எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டேன். கடைசியில் அவர் சாப்பிட்டு எல்லாத்தையும் வழி அனுப்புவாரே ஒழிய சாப்பாடுன்ற குறைக்கு மாவட்ட செயலாளர் கட்டாயம் குறையே வச்சுக்கிற மாட்டார். சாப்பிடாம போயிட்டாலே அவர் சாப்பிடாத மாதிரி அர்த்தம். பிரமாதமாக இருக்குது. அமைச்சர் பேச்சு மாதிரியே சாப்பாடு இருக்குது. டேஸ்ட்டாக மட்டன் எல்லாம் சிக்கன் தான். சிக்கனு தான் மட்டனு இருக்குது. நம்ம சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, பிரியாணி, ஒயிட் சாப்பாடு. ஒரு பேச்சு மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கு. எங்கள் அமைச்சர்னால எப்போயுமே சாப்பாடு விருந்து தொண்டர்களை கவனிக்கிறதுல மிக சிறப்பாக எப்போயுமே அண்ணன் கவனிப்பார். எப்போயுமே உணவு முறையில் எப்போயுமே அண்ணன் எல்லாருமே வகரார சாப்பிடணும். தொண்டர்களுக்காக எப்போயுமே நிற்கிற ஒரே ஆள் அண்ணன் போய் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அமைச்சர். நல்லா சிறப்பாக மட்டனு, சிக்கனு, எல்லாமே மீன் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சாப்பாடும் நல்லா இருக்குது. தொண்டர்களை அண்ணனே நின்று அரவணைச்சு கவனிச்சுக்கிட்டு எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. வெகு சிறப்பாக விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.